கேட்கின்ற போது வாங்கி கொடுக்க முடியாத தந்தை நிற்கிறான் பாத்தீங்களாங்க. அதுதாங்க உலகத்திலே மிகப்பெரிய பிரசவ வலியை விட கொடுமையான வலி என்பது தன் பிள்ளைகள் கேட்கின்ற பொருளை வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்கின்ற தந்தையுடைய வலிதான் பெரிய வலி. கடைசி வரலையும் தன்னுடைய பிள்ளைகளை ஹீரோவாக்குவதற்காக வில்லனாகவே வாழ்ந்து மறைந்து போகின்ற ஒரு தியாக செம்மல் யாருன்னு கேட்டீங்கன்னாக்க அன்றைக்கு இருந்த பெற்றோர்களுங்க, அப்பாக்களுங்க. ஆனா அந்த அப்பாக்கள் எல்லாம் நல்ல முறையா தான் சார் பிள்ளைகளை வளர்த்தாங்க. இன்னைக்கு இருக்கிற அம்மாக்கள் எல்லாம் அப்பாக்கள் எப்படி மாத்தாங்க? எப்படி ஏங்க என் புள்ள படிச்சா இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிக்கணும், அதான் கௌரவம் அப்படின்னு கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துறாங்க. சரி, ஸ்கூல்ல ஃபீஸ் கேக்குறாங்கல்ல, எந்த தாய்மார்களாவது போய் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும்னா பதில் சொல்றீங்க? உங்க ஸ்கூல்ல வர சொல்லிக்கிறாங்க, போய் கேளுங்கன்னா ஆம்பளை போய் அங்க நின்னுக்கிட்டு ஃபீஸ் அடுத்த மாசம் கட்டிடுறேன் மேடம், வியாபாரத்துல கொஞ்சம் நஷ்டம், தயவு செய்து என் பிள்ளைய தயவு செய்து கேட்டு அவமானப்படுத்தாதீங்க, 4 பேர் முன்னாடி ஃபீஸ் கட்டணும் என் பிள்ளைய கேட்டீங்கன்னா என் பிள்ளைக்கு கௌரவ குறைச்சலா இருக்கும், எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணுங்கன்னு அப்படி தலையை குனிஞ்சுக்கிட்டு அவமானப்பட்டாலும் தன் பிள்ளையினுடைய மானத்தை காப்பாற்றுகிறானே அந்த தந்தையினுடைய வெற்றி இன்னைக்கு உலகத்துல யாருக்கும் தெரியும் கிடையாதுங்க. இருக்கிற பிள்ளைகளுக்கு அதை புரிய வைக்க முடியல. அதுதான் பெரிய கொடுமை. தந்தை படுகின்ற துயரத்தை, தந்தை படுகின்ற துன்பத்தை, கஷ்டத்தை இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் புரிந்து நடக்கவில்லை என்பதுதான் நம்முடைய வேதனையே. அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற குடும்ப வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துல புருஷன் 2 பேரும் சண்டை வருங்க. சரி, அது அடுத்து பாத்தீங்கன்னா ராத்திரிக்குள்ள சமாதானம் ஆயிடுவாங்க. ஆமா, இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோறு வைக்கிற கொண்டாட்டி என்னடி ரசத்துல உப்பு இல்ல அப்படின்னு கேட்டா உப்பு இல்லன்னு கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி போன் பண்ணிடுறாங்க வீட்டுக்கு. அப்பாவுக்கு போன் பண்ணி விடுறா, அப்பா நீங்க பாத்து வச்ச மாப்பிள்ளை இருக்கிறானா சரியான கொடுமைக்காரனா இருக்கிறான், டெய்லி என்ன புடிச்சிட்டு போட்டு அடிக்கிறான், உண்மையிலேயே நல்ல பையங்க வந்தாலே புடிச்சிட்டு அடிக்கிறான் சொன்ன உடனே அந்த அப்பாக்காரர் என்ன பண்றாரு, அங்காளி யாராருக்கு என்ன கிளம்புறா கிளம்புங்க, நம்ம வீட்டுக்குள்ளே அங்க எவனை போட்டு அடிக்கிறான் நாங்க பையன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அடுத்த அரை மணி நேரத்துல வேலை பிடிச்சி அங்காளி பங்காளி எல்லாம் கூப்பிட்டு நேரா உள்ள வந்து மாப்பிள்ளிட்ட என்ன எதுவும் கூட தெரியாம போட்டு நொங்கி நூல் பொண்ணை கொண்டுட்டு போறாங்களே. இன்னைக்கு இருக்கின்ற இந்த அவசர யுகத்துல மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் இடையில ஏற்பட்டிருக்கின்ற பிணக்கை புரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துச்சா? கொடுக்கலையே சார். அன்னைக்கு எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு சண்டை வந்துச்சுங்க. சரி, எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டை வந்துச்சு. எங்க அம்மா லெட்டர் போட்டாங்க, எங்க தாத்தாவும் பாட்டி எங்க வீட்டுக்கு வந்தாங்க, கதவை தட்டுறாங்க. எங்க அப்பா தான் போய் கதவை திறக்கிறாரு. ஏய் யார் வந்திருக்காரு பாரு, மாமாவும் அத்தையும் வந்திருக்காங்க. எங்க அம்மாட்ட சொல்றாரு, சண்டை போட்டாரு. எங்க அப்பா கடை வைக்கிறாரு, ஓடுறாரு. எங்க அப்பா வந்துட்டு எங்க தாத்தாவுக்கு வெள்ளாட்டு கறி பிடிக்கும்னு சொல்லிட்டு போடுறாரு. ஏய் நான் போயிட்டு வெள்ளாட்டு கறி வாங்கிட்டு வரதுக்குள்ள தாத்தாவுக்கும் மாமிக்கும் நல்ல ஒரு ஹார்லிக்ஸ் போட்டு குடுன்னு சொல்லிவிட்டு போயிட்டு வெள்ளாட்டு கறியை வாங்கிட்டு வேக வேகமா ஓடிடுறாருங்க. சரி, இந்த உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமையல் பண்றதுக்காக வேண்டி ஆட்டுக்கறி வாங்குறதுக்காக எங்க அப்பா ஓடுனார்ல, ஓடுறதை யார் பாக்குறாங்க? எங்க தாத்தாவும் பாட்டியும் பாத்துட்டு இருக்காங்க. பாக்குறாங்க நம்ம வந்திருக்கிறது சரியான வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோமா? ஏன்னா பொண்ணு வீட்டுல பிரச்சனை தபால் போட்டாங்க. தபால் வந்து சேர்ந்து ஒரு 10 நாள் ஆச்சு. நாம கிளம்பி வரதுக்கு ஒரு 2 நாள் ஆச்சு. இந்த 12 நாள்ல இந்த குடும்பம் சமாதானமாச்சா இல்லையான்ற அளவுக்கு சந்தேகம் வந்தது. ஏன்னா தபால் மூலமா தகவல் போய் வர்றதுக்குள்ள இவங்க சமாதானம் ஆயிட்டாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாம் வாட்ஸ்அப். ஆமா, கொஞ்சம் போச்சு. ஆமா, உடனே டைவர்ஸ், உடனே போலீஸ் ஸ்டேஷன். ஆமா, மகளிர் ஸ்டேஷன். சார் இது கூட பரவாயில்ல சார், எனக்கு கோவம் வந்து என் பொண்டாட்டி சாம்பார்ல உப்பு போடல சார். ஏய் என்னடி சாம்பார்ல உப்பு போடலன்னு கையை வாங்கணும் சார். வாசல் கொண்டா சார், கொண்டே அவுத்து விட்டா. வா வந்து அடி, வா வந்து கொல்லு, வா வந்து அடி. அட பாவி உன் கையில கட்ட முறைங்க என்ன அடிச்சே கொள்றானே கத்தனா சார். எங்க தெருவுல 2 கிழவி இருக்கா சார், அவளுங்க எல்லாம் போன வருஷமே ஹைவேஸ்ல ஆக்சிடென்ட் ஆகி சாக வேண்டிய அந்த கிழவி 2 பேரும் சொல்றா. ஒருத்தி சொல்றா, டிவில பேசி சம்பாதிக்கிறான்ல அந்த திமுருடி. இன்னொரு கேள்வி சொல்றா, தினமும் ராத்திரினா ஊரா போய் பணம் சம்பாதிக்கிறான்ல அந்த கொழுப்பு இவனை போய் மகளிர் ஸ்டேஷன்ல செட்டியோட உட்கார வைக்கிறேன். இன்னைக்கு பிரச்சனைனா ஸ்டேஷனுக்கு போயிடணும், ஆனா அன்னைக்கு பிரச்சனைனா பேசி முடிச்சாங்களே. நீங்க அந்த வாழ்க்கை இல்லையே கேட்டுக்கிற நல்ல ஒரு தாத்தா பாட்டி என்ற 2 பேர் இருக்கின்ற போது அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு கதை சொல்லி இருந்தார்கள். தாத்தா பாட்டி மூலமாக கதை சொல்லப்பட்டுச்சு, மருத்துவம் சொல்லப்பட்டுச்சு, பண்பாடு சொல்லப்பட்டுச்சு, பழக்க வழக்கம் சொல்லப்பட்டுச்சு. இன்னைக்கு பாருங்க, 2 பேர் இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்கு, 3 பேர் கையிலும் செல்போன். ஆமா, 3 பேர் கையிலும் செல்போனுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொள்வது கூட கிடையாது. மாடியில உட்கார்ந்து இருக்கிற புருஷனுக்கு கீழே இருந்து கால் பண்றாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடவா அப்படி என்று மேல போயிட்டு கூப்பிடுறதுக்கு கூட இன்னைக்கு அவகாசம் கொடுக்காமல் அதுக்கு கூட போன் பண்ணி தான் கூப்பிட்டு புருஷனுக்கு சோறு கொடுக்கின்ற நிலைமைக்கு இன்னைக்கு சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால்